ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த சேனலில் சிம்பிளான ஒரு சின்ன பூஜை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இந்த பூஜை செஞ்சால் பசங்க நல்லா படிப்பாங்க. நான் அதுக்காக இந்த பூஜை செஞ்சேன். நான் ஒரு பெரிய தாம்பழத்தட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சில்வர் தட்டு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் எனக்கு தேவையான அளவு பச்சரிசி அந்த தட்டு ஃபுல்லாக பரப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தட்டு ஃபுல்லாக பரப்பிக்கோங்க. பச்சரிசியை ஈவனாக எல்லா இடத்தையும் பரப்பிட்டு ஒரு வெத்தலை எடுத்திருக்கேன். அந்த வெத்தலை மேலே எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருந்த குட்டி விநாயகர் எடுத்துக்கிறேன். அந்த விநாயகரை வாஷ் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு விநாயகருக்கு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு பூ வச்சாலும் ஓகே. நமக்கு எப்படி தோணுதோ அப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம் விநாயகருக்கு பூவால். காலையில் 6 to 7 நம்ம இந்த பூஜையை தினமும் 21 நாள் செஞ்சால் நல்ல பலன் கிடைக்கும். இந்த மாதிரி பூ அலங்காரம் எல்லாமே பண்ணியாச்சு. ரோஸாலையும் பண்ணிக்கிறேன். நான் பூ அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு நான் இன்னும் 2 வெத்தலை எடுத்துக்கிறேன். அந்த வெத்தலையை விநாயகருக்கு எதிர 2 வெத்தலையும் வச்சுக்கிறேன். இந்த பூஜையை கண்டினியூஸாக 21 நாள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பலன் இருக்குது. நம்ம பிள்ளைங்களும் வாழ்க்கையில் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா இந்த பூஜையை கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் தெரியும். நான் இந்த பூஜையை 21 நாள் எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்காக நான் செஞ்சு பார்த்துட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் அடுத்து 2 வெத்தலை எடுத்துருக்கேன்னு சொன்னீங்களா. 2 வெத்தலை எடுத்துகிட்டு ஒவ்வொரு வெத்தலையிலும் ஒரு அச்சு வெல்லம் எடுத்து வச்சுக்கிறேன். அச்சு வெல்லம் தான் இதில் ரொம்ப முக்கியம். நம்ம அகலில் கூட நெய் தீபம் ஏற்றலாம். ஆனால் அச்சு வெல்லத்தில் ஏற்றினா தான் விநாயகருக்கு சிறப்பு இந்த பூஜையில். அதனால் 2 அச்சு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். நான் எங்கள் வீட்டில் பசு நெய் இருந்துச்சு. நான் பசு நெய் எடுத்துக்கிறேன். நெய் தீபம் தான் போடணும். வேறு எண்ணெய்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பூன் நெய் எடுத்து 2 அச்சு வெல்லத்துலேயும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு 2 பஞ்சுத்திரி போட்டுக்கிறேன். பஞ்சுத்திரி அது மேலேயே வச்சு நெய்யிலே நல்லா நனைச்சி திரித்து விட்டுக்கோங்க. திரித்து விட்டதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்கள கூப்பிட்டும் இந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லை நம்மளே கூட இந்த தீபத்தை 6 to 7 மணிக்குள்ளே தினமும் காலையில் ஏற்றலாம். நான் தான் இந்த தீபத்தை ஏற்றினேன். என்னோடய குழந்தைங்க நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் நல்லா முன்னேறணும் அப்படின்றதுக்காக நான் இந்த தீபத்தை ஏற்றினேன். தினமுமே காலையில் 21 நாள் எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த தீபத்தை ஏற்றினோம். அதுக்கப்புறம் என் குழந்தை ரொம்ப நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. நல்லா படித்தா. நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா விநாயகருக்கு நாம் இந்த பூஜை இந்த மாதிரி செய்யலாம். நான் இனிப்புக்கு கற்கண்டு வைக்கிறேன். நீங்கள் வெல்லம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது இனிப்பு செஞ்சு கூட வச்சு கற்பூரம் ஏற்றி படைக்கலாம். இதை செஞ்சுட்டு கணபதி மூல மந்திரத்தை நீங்கள் 108 தடவை சொல்லலாம். இல்லை 18 தடவை சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 9 தடவை கூட சொல்லலாம். ஆனால் தினமும் கண்டினியூவாக 21 நாள் இந்த பூஜை செஞ்சால் நல்ல பலன் இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.